மக்களை ஏமாற்றி இந்த விடியலை தருகிறோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த விடியா திமுக அரசு 4 ஆண்டுகள் முடிந்து விட்டது. 5வது ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது. ஆட்சிக்கு வந்த உடனேயே இந்த மாவட்டத்தை சார்ந்த 5 கட்சிக்கு தாவிய அமாவாசை சாராய மந்திரியாக இருந்தார். சாராய மந்திரியாக வந்து பொறுப்பேற்ற உடனேயே பெருமைக்கு ஒரு கல்லூரியை அறிவித்தார்கள். விவசாய கல்லூரி அறிவித்து அதற்கு வெறும் 10 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கிவிட்டு 4 ஆண்டு காலம் இந்த ஆண்டோடு சேர்த்து அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பை முடித்துவிட்டு பட்டத்தை பெற்று வெளியே செல்லக்கூடிய வகையில் 4 ஆண்டுகளாக அந்த கல்லூரி கரூரின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அம்மா மண்டபத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அம்மா ஆட்சியில கட்டப்பட்ட அந்த அம்மா மண்டபத்தில் உழவர் சந்தைக்கு அருகாமையில் அந்த கல்லூரி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வெக்கங்கட்ட விடியா திமுக அரசு ஒரு விவசாய கல்லூரி எங்கு அமைய வேண்டும் என்பது கூட தெரியாத ஒரு முதலமைச்சரும் அமைச்சரும் இருக்கிறார்கள். 4 ஆண்டுகள் கழித்து 4 ஆண்டுகளாக 2 முறை மாணவ செல்வங்கள் எல்லாம் போராட்டம் நடத்தினார்கள். ஒரு முறை மாணவிகள் எல்லாம் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். அவர்களுடைய கோரிக்கைகளை தான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மண்டபத்தில் போதிய இடவசதி இல்லை, கழிப்பறை வசதிகள் இல்லை, குளிப்பதற்கு கூட சீட்டு தகர சீட்டை வச்சு அடிச்சு அதில் குளிக்க சொல்றாங்க. 2 நிமிஷத்தில் குளிச்சுட்டு வரணுங்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள், வயசுக்கு வந்த பிள்ளைங்க, கல்யாண வயசுல இருக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மண்டபத்தில் கல்லூரி நடத்தக்கூடியது சாதனை என்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வெக்கங்கட்ட அரசியல்வாதிகள் இங்கே திமுகவில் இருக்கிறார்கள். உனக்கே வக்கு இல்லையா? எதுக்கு அறிவிக்கிற கல்லூரி அறிவிச்சு இப்ப 2வது தடவை ஆர்ப்பாட்டம். 2வது தடவை ஆர்ப்பாட்டத்தில் அரசு அதிகாரிகள் மாணவர்களை மிரட்டுகின்ற தொனியில பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 4 ஆண்டுகள் முடிந்து விட்டது. கல்லூரி விவசாய கல்லூரி ஆரம்பித்து அந்த விவசாய கல்லூரி நடத்துவதற்கு மத்திய அரசினுடைய வழிகாட்டுதலின்படி 110 ஏக்கர் இடம் வேண்டும். அதை சார்ந்த துணை தொழில்களான கால்நடை வளர்ப்பு சம்பந்தமான படிப்புகள், கல்வி அறிவு வேண்டும். விவசாயம் செய்யும் பொழுது ஒவ்வொரு பயிரும் விவசாயம் செய்ய வேண்டும். அதற்கு நோய்கள் இருந்தால் அதற்கு என்ன மருந்து, பூச்சி மருந்து அடிப்பது, என்ன உரமிடுவது என்பது சம்பந்தமான ஒரு செயல்முறை விளக்கம் வேண்டும். எதுவுமே இல்லை. பக்கத்தில் உழவர் சந்தை இருக்கிறது. நான் கூட பல மேடைகளிலே பேசி இருக்கிறேன். மாணவர்களுக்கு காட்டும் பொழுது சொல்லலாம், அதான் அங்க பாரு, அதுதான் குண்டா இருக்கிறதா பூசணிக்காய், ஒல்லியா இருக்கிறது வெண்டங்காய், முருங்கைன்னு சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறது இந்த மாவட்டத்தில். 4 ஆண்டுகள் முடிந்து விட்டது. இப்ப வந்து 2 முறை மாணவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். அதற்கு போய் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களிடத்திலே சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு அறிவிப்பை பெற்று அனுமதி கேட்டால் இந்த கையாளாகாத காவல்துறை என்ன சொல்லணும்? அனுமதி கொடுக்கலாம், கொடுக்க கூடாது. நீ அதிக அரசியல்வாதி என்ன சொல்லணும் அதுதான் கேட்ப. ஜனநாயக நாட்டில் ஆளுங்கட்சியினுடைய குறைகளை எடுத்து சொல்வதுதான் எதிர்கட்சியினுடைய கடமை என்பது கூட தெரியாத ஒரு விடிய திமுக அரசினுடைய அரசியல்வாதிகள் அதுக்கு அனுமதி மறுக்கிறாங்க. என்ன தெரியுமா? இந்த காவல்துறை பக்கத்திலேயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி சொல்லுகிறார், மாணவர்களை தூண்டி விடுகிறோமா, நம்ம அரசியல் செய்கிறோமா, இந்த அரசியல் செய்கிறோம் என்று அனுமதி மறுக்கப்படுகிறது. கரூர் மாவட்டம் தான் ஒரு சாதாரண மனித சங்கிலி போராட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் சரி, எதுக்கெடுத்தாலும் மதுரை உயர்நீதிமன்றத்திற்கு சென்று அனுமதி பெற்றுத்தான் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால் என்ன தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டம் மட்டும் தனியா சட்டம் ஒழுங்கா? எத்தனை நாளைக்கு இந்த ஆட்டம் போடுவீங்க? அது சொல்ற நிறைய சொல்லியிருக்கார். தற்போது மாணவர்களுக்கு தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாணவர்களது பிரச்சனையை அரசியலாக்க முயற்சி செய்ய வேண்டாம். நான் சொல்ற காவல்துறை, நீ உன் வேலை காவல்துறை வேலை மட்டும் பார். நீ திமுக மாவட்ட செயலாளர் வேலை பார்க்காத. இன்னும் 10 மாசம் தான். அப்புறம் நீ தமிழ்நாட்டில் வேலை பார்க்கணும், அதையும் தெரிஞ்சுக்கணும். கடிதம் மறுத்து கொடுக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி சொல்றாரு அரசியல் ஆக்கிரமா.
நீ சட்டம் ஒழுங்கு சொல்லு, இங்க பள்ளிக்கூடம் இருக்குது, எக்ஸாம் நடக்குதுன்னு சொல்லு. அதை விட்டுவிட்டு மேலும் மாணவர்களுக்கு சம்பந்தப்பட்ட துறைக்கும் சரியான புரிதல் ஏற்பட்டிருக்குதான். என்ன 4 வருஷம் போய் 4 வருஷத்துக்கு அப்புறம் மாணவர்களுக்கும் சம்பந்தப்பட்ட துறைக்கும் சரியான புரிதல்கள் ஏற்பட்டு உள்ளதால் மாணவர்களை தூண்டிவிட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்த முயல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறது. யார் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துறா? மாணவர்களுக்கான உரிமை வேண்டும், கல்லூரி வேண்டும் என்று குரல் கொடுத்தால் அதை தூண்டி விடுறோமா? இதுல நீங்க செய்யற வேலை அதுல நிறைய கொடுத்திருக்காரு. மாதிரி நீங்க எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். காவல்துறை என்பது பொதுவான துறை. ஆட்சி மாற்றம் இப்ப இருக்கு, நாளைக்கு வரும். இதே நீங்க 10 ஆண்டுகள், இதற்கு முன்ன 10 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய அம்மாவுடைய அரசு இருந்தது. புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார், அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தார். நாங்கள் பொறுப்பில் இருந்தோம். உங்களை எவ்வளவு கண்ணியமாக நடத்தினோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்க அதிகாரிகளே சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க திமுக காரனுக்கு ஒரு வேலை தான் செய்யல, எல்லா வேலையும் செய்யறீங்க, எல்லா வேலையும் செய்யறீங்க. அப்புறம் அனுமதி கொடுக்கிறார், மை கட்டக்கூடாதான், கொடி கட்டக்கூடாதான். திமுக காரன் கருணாநிதி பிறந்த நாளுக்கு வச்சு 1 வாரம் ஆகுது, இன்னும் பேனர் எடுக்கல. தமிழ் கரூர் பூரா பிளக்ஸ் வைக்கிறான், நம்ம பிளக்ஸ் எடுக்கிறான். யார் எடுக்கிறா? காவல்துறை தான் எடுக்குது, காவல்துறை தான் எடுக்குது. இதே இடத்துல போஸ்ட் ஒட்டின தமிழ்நாடு பூரா ஒட்டுற எதிர்கட்சி ஒட்ட தான் செய்வான். அதை கிழிச்சிங்க. யாரு கிழிச்சா? போலீஸ் தான் கிழிச்சு. போலீஸுக்கு என்ன வேலை? சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை திமுகவுடைய ஏவல் துறையாக அவனுக்கு கூஜா தூக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நம்ம நாள் நீடிக்காது, பாத்துக்க. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இதே இடத்துல மத்திய அரசை கண்டித்து திமுக உண்ணாவிரதம் இருந்தான். போட்டோ வச்சிருக்கிறேன். எங்க உண்ணாவிரதம் இருந்தான்? பஜார குறுக்காட்டினா, அதுல இருந்து மேற்குமனா பந்தல போட்டு பஜார்ல போக்குவரத்தை நிறுத்தினான். அன்னைக்கு எங்க போனாங்க? பூப்பறிக்க போனீங்களா? இதெல்லாம் தம்பி, இதெல்லாம் நடக்காது, புரியுதா? இதுவரைக்கும் 37 தடவை ஹைகோர்ட் வாசப்படி ஏறித்தான் இந்த மாவட்டத்தில் அரசியல் பண்ணி கொண்டு இருக்கிறோம். கொடி கட்ட கூடாதுங்கிறான், போஸ்ட் ஒட்ட கூடாதுங்கிறான், பிளக்ஸ் வைக்க கூடாதுங்கிறான். ஆனா அவர்களே எங்க பார்த்தாலும் இருக்குது. நீ ஒரு 10 மாசம் போற மவனை, நீ கூட்டம் நடத்துறது அமராவதி ஆத்து கூட கூட்டம் நடத்த பாத்துக்க. ஒரு கொடி பறக்காது, பாத்துக்க. திமுக வேஷ்டி உருவிடுவேன், தெரியுமா? அட்டுணி மணி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு நாள் 5 வருஷம் இருந்தோம். ஆனா எடப்பாடியார் ஆட்சியில எப்ப பார்த்தாலும் போராட்டம், ஆர்ப்பாட்டம். அனுமதி கொடுத்தாரா இல்லையா? அனுமதி கொடுத்தாரா இல்லையா? ஜனநாயக நாட்டில் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக, கோரிக்கைகளுக்காக போராட்டம் நடத்துவது ஜனநாயக கடமை. அதை மறந்துட்டு எதுக்கு எடுத்தாலும் கொடி உடைந்தா கொடி பிடிக்கி முனிசிபாலிட்டி வண்டியில் போட்டுட்டு போறான். இன்னும் கொடி ஸ்டேஷன்ல கிடக்குது கொஞ்சம் கொடி. அப்புறம் பாரு உங்க கொடி எங்க இருக்குதுன்னு பாரு, எங்க வைக்கிறப்ப எங்க பறக்க பார். இல்ல எதுக்கு ஒரு நியாயம் இருக்கு எல்லாத்துக்கும். ஓவரா ஆட்டம் போட்டேன்னு வச்சுக்க, மேல இருக்கிற ஒருத்த பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எங்க வச்சு அடிப்பானா ஆப்பு அடிப்பான். அது நாங்க தான் அடிக்க போறோம் முதல்ல ஆப்பு. அதனால மாணவர்களுடைய அக்ரி கல்லூரி காலேஜ் என்பது மாணவர்களுக்கு விவசாயம் செய்வது சம்பந்தமான படிப்புகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி. 4 ஆண்டுகளாக மண்டபத்தில் வைத்துக் கொண்டு கேவலம் இப்போ ஒருத்தருக்கு கேஸ் போட்டிருக்கார் குளித்தலையில. என்ன கேஸ் போட்டிருக்காரு தெரியுமா? அவருக்கு குளித்தலையில 220 ஏக்கர் விவசாயத்துறை சார்ந்த நிலம் இருக்கிறது. அதற்கு 100 HP பம்பு செட் இருக்கிறது. விவசாயம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் விதை நேர்த்தி பண்ண இருக்கிறது. அங்கே விவசாய கல்லூரி கட்ட வேண்டும் என்று ஒருத்தர் வழக்கு போட்டிருக்கிறார். ஏன்? நீ கரூருக்கு மாவட்ட செயலாளர் தானே, கரூருக்கு சேர்ந்து மாவட்ட செயலாளர் தானே. அங்க கட்ட மாட்டாராம். எங்க கட்டுறாரு தெரியுமா? தோல் கேட்டுக்கிட்ட மணவாசி இருந்து உள்ள போனீங்கன்னா ஒரு வறண்ட நிலம் இருக்கிறது. கோயில் நிலம், ஈஸ்வரன் கோயிலுக்கு சேர்ந்த நிலம். அந்த இடத்துல அறநிலைத்துறை சார்ந்த இடத்துல கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாய் என்று நினைக்கின்றேன் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் சாராய மந்திரிக்கு அவருடைய பினாமியின் பெயரில் 300 ஏக்கர் நிலம் இருக்கிறது. இல்லைன்னு சொல்ல முடியுமா? அங்க ஒட்டி கல்லூரி கட்டுறாங்களா? புரியுதா? மாணவர்களுடைய நலன் முக்கியம் அல்ல அவங்களுக்கு. மாணவருடைய நலன் முக்கியம் அல்ல. மணவாசியிலிருந்து அந்த கோயில், ஈஸ்வரன் கோயில் இருக்கிறது, என்ன பேர் பாருங்க, ஈஸ்வரன் கோயில். அந்த
ஈஸ்வரன் கோயில் இருக்கிறது. அந்த ஈஸ்வரன் கோயில் பக்கத்துல அந்த கோயில் நிலத்துல பம்பு செட்டு கிடையாது, வெறும் வறண்ட நிலம், வெறும் கல்லு ஜல்லியா கிடக்குது. அன்னைக்கு அந்த வழி ஒரு பெரிய காரியத்துக்கு போனேன், பார்த்துட்டு தான் போனேன். அங்க 60 ஏக்கரை 70 ஏக்கரை வாங்கியிருக்கிறாங்க. அறநிலையத்துறையில நிலத்தை விலை கொடுத்து, ஏன் குளித்தல தொகுதியில் கொண்டு கல்லூரி போட்டு ஆகாதா? அது 300 ஏக்கர் அங்க இடம் இருக்குது. அது எல்லாரும் தெரியும், இவருக்கு நல்லா தெரியும். புரியுதா? அங்க வண்டி போடுறாங்களா? நான் கேட்கிறேன், நீ இப்ப பேசுனதை பார்த்த ஒரு நாள் அதுக்கு பதில் பொதுக்கூட்டத்தில் சொல்லலாம்னு இருந்தேன். ஒரு சிலதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறாங்க. உனக்கு வெக்கம் இருந்தால், மானம் இருந்தா, சூடு சொரணை இருந்தா, சோத்துக்கு உப்பு போட்டு சாப்பிட்டீங்கன்னா போன 5 வருஷத்துல நான் ஒண்ணாந்தம்னு சொல்லவே கூடாது. ஏன்னா நீயே 16 கட்சிக்கு போயிட்ட. உன்னைய வளர்த்து ஆளாக்கிய தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்து விட்டார். அம்மா அவர்களுடைய உடல் அடக்கம் செய்வதற்காக அங்கே சந்தனப்பட்டியில வைத்திருக்கிறார்கள். நானும் இங்கே இருக்க தலைமை, இந்த கூட்டத்திற்கு, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் தங்கமணி அவர்களும் நாங்கள் எல்லாரும் ஒரு பக்கம் இருந்தோம். நீ போய் ஓட்டமா ஓடி போய் பாலை வாங்கி அம்மாவுக்கு பால் ஊத்துன, புரியுதா? அதுக்கு பாவத்திற்கு பரிகாரம் கண்டிப்பாக அம்மாவுடைய ஆன்மா உன்னை சும்மா விடாது. நீயே போயிட்ட திமுகவுக்கு. போன 5 வருஷம் செஞ்சதை பத்தி நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கிற? இந்த 4 வருஷம் நீ என்ன கரூருக்கு கிழிச்சிருக்கிறத சொல்லு பார்க்கலாம். நான் தான் லைட் ஹவுஸ் காரர்களே சொன்னேன், ஒரு மேடை போடு, நான் போடுற மேடைக்கு நான் 5 வருஷம் என்ன செஞ்சிருக்கிறேன் சொல்றேன். நீ இந்த 4 வருஷம் சொல்லு. வாய்களையும் பேசியிருக்கிற, எல்லாம் வச்சிருக்கிற, பொதுக்கூட்டத்தில் வச்சுக்கிற கச்சேரியா? அதிமுக ஆட்சியில செய்த திட்டங்களை நீ சொல்லக்கூடாது. பஸ் ஸ்டாண்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற நீ திமுக காரனை கூப்பிட்டு கேள், மனசாட்சி உள்ளவனை பற்றி கேள். இப்ப இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் டவுன் பஸ்ஸுக்கு, மப்சலுக்கு, அவுட்டர்ல கொண்டு போடுற ரூட் வண்டிக்கு அரசாங்க நிலம் 14 ஏக்கர் கொடுத்த. ஆனா நீ உடனே திருமநல்லூர்ல போடுற அந்த இடத்துல இப்பவே என்ன போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல, திமுக காரங்க சொல்றாங்க. அதே மாதிரி ரிங் ரோடு கொண்டு வந்த விஸ்வநாதபுரியில் ஆரம்பிச்சு வீரராக்கி வரைக்கும் 1000 ஏக்கர் வச்சிருக்கிற இடம். எந்தெந்த கிராமத்தில் எவ்வளவு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரிய வச்சு இருக்கு, லிஸ்ட் இருக்குது. எப்ப விடணுமோ அப்ப விடுறேன். அந்த ரிங் ரோட எப்படி வளைச்சு போட்டுருக்கீங்கிறதுக்கு ரெக்கார்டு வச்சிருக்கிறேன். ஏன் என்ன கொண்டு வரல? நீதான் கருணாநிதிக்கு பேரனாச்சல்ல, உன்னைதான் தியாகின்னு வேற சொல்லிட்டாருல்ல, கொண்டு வர வேண்டியதானே? அதே மாதிரிதான் மெடிக்கல் காலேஜ் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கரூர் மாநகருக்கு 450 கோடி ரூபாயில மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனையோடு கூடிய கல்லூரியை கொடுத்தார். நீ எங்க கொண்டு வந்த? அம்மா எனக்கு அதை பத்தி தெரியாது முதல்ல. அப்பதான் மாவட்ட செயலாளர் அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த இடம் சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், போலீஸுடைய தகவல், இதை நிறுத்தி வச்சு நல்ல இடமா பாருங்கன்னா. இதே கவர்மெண்டோட நிலத்துல கரூருக்கு மத்தியில பிரமாண்டமான ஒரு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை அண்ணன் எடப்பாடி அவர்கள் அதற்கு மேலும் 40 கோடி ரூபாய் நிதியை கொடுத்து அண்ணன் முதலமைச்சராக இருந்த பொழுது அண்ணனுடைய திருக்கரங்களால் மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை. நீ அங்க ஒரு 300 ஏக்கர் வாங்கி வச்சுக்கிட்டு அங்க கொண்டு வரமுன. ரிங் ரோடு ஆகட்டும், மெடிக்கல் காலேஜ் ஆகட்டும், அக்ரி காலேஜ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு புதுசா சொல்றேன் கேட்டுக்க. அரவக்குறிச்சியில தடா கோயிலுக்கு பக்கத்துல ஒரு 2 ஏக்கர் வாங்கி பஸ் ஸ்டாண்டு போடலான்னு சொன்னோம். அதை நிறுத்தி விட்டு அரவக்குறிச்சியிலிருந்து 8-7 கிலோமீட்டர் தள்ளி ரோட்டுக்கு கிளவர தள்ளியில 150 ஏக்கர் வாங்கிட்டானு. வாங்கி பஸ் ஸ்டாண்டா, ஆர்டிஓ ஆபீஸா 30,000 ரூபாய்க்கு வாங்கி 3.5 கோடி சொல்றேன் ஏக்கர். அங்கேயும் ரியல் எஸ்டேட் தான். எப்படி? அங்கேயும் ரியல் எஸ்டேட் தான். எதுவா இருந்தாலும் உன் சுயநலத்துக்காக மக்களோட நலனை மதிக்காமல் வேக்கடம் பேசிக்கிட்டு இருக்க ஆளு நீ. அன்னைக்கு பேசினி எல்லாம் அதுக்கு பதில் நிறைய வச்சிருக்கிற. கண்டன ஆர்ப்பாட்டம் இது மாணவர்களுக்காக, விவசாய கல்லூரி மாணவர்களுக்காக, உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். வெறும் 10 கோடி ரூபாயை கொடுத்து விட்டு இன்னைக்கு எந்த விதமான ஒரு செய்முறை விளக்கமும் இல்லாமல் இந்த மாணவர்களுடைய வாழ்வை சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய விடியா திமுக அரசை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். அதனால இனிமேல் மேடையில் சென்ற 5 ஆண்டு கால ஆட்சியில் நடந்த திட்டங்களை நான் கொண்டு வந்தேன் என்று சொல்லக்கூடாது. குகைவெளி பாலம் எப்ப கொண்டாந்தாலும் எல்லா கட்சிக்காரங்களுக்கும் தெரியும். என்ன கொண்டாந்தாலும் கேட்கிற
பிரம்மாண்டமான தடுப்பணை கொண்டாந்துருக்கிறோம் 450 கோடியில. அரவக்குறிச்சிக்கு 360 கோடியில குடிநீர் திட்டம் கொண்டாந்துருக்கிறோம். 22 கோடி அம்மா சாலை திட்டம் கொண்டாந்துருக்கிறோம். ஏகப்பட்ட திட்டம் கொண்டாந்து, புதிய தாலுகா கொண்டாந்து, தாலுகா கட்டடம் கொண்டாந்துருக்கிறோம். ஆனா இந்த 4 வருஷம் கொள்ளையடிக்கிறதா தீபாவளி எலெக்ஷன் வந்துருச்சு. ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, தீபாவளி என்ன வச்சு குளிக்கிறோங்கிற மாதிரி தான் ஆகி போச்சு. இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு. இப்பதான் மக்களை கண்ணு தெரியும். போற பக்கமெல்லாம் அள்ளி வீசிக்கிட்டு இருக்க. 10 ரூபா வாங்குறார். ஆனா எடப்பாடியார் சொன்னார், ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் விற்குது, 10 ரூபாய்னா 10 கோடின்னு. அதெல்லாம் ரொம்ப கம்மி. அண்ணன் கணக்கு தெரியாம சொல்லியிருக்காரு. அண்ணன் கணக்கு அமித்ஷா சொல்லிட்டு போயிட்டாரு மதுரையில். 35,765 கோடி என்ன சொல்லியிருக்கார். புள்ளி விவரத்தோட சொல்லிட்டு போயிருக்கார். அதனால கொள்ளையடிக்கிறதுல கருணாநிதி குடும்பத்தை விஞ்சினவன் எவனும் கிடையாது. அந்த கருணாநிதி குடும்பத்துக்கே கத்து கொடுத்த ஆளு நீயே. அந்த கருணாநிதி குடும்பத்துக்கு கொள்ளையடிக்கிறத கத்து கொடுத்தால் 40% சரக்கு, டாஸ்மாக் சரக்கு பில் இல்லாம கொண்டாந்து வித்து நீயே பல ஆயிரம் கோடி ரூபாய் வச்சிருக்கிற. எலெக்ஷன்ல கரூர் தொகுதிக்கு ஓட்டுக்கு 5000. புரியுதா? காலையில தூங்கி எந்திரிச்சோன்னே தங்க காசா தினமும் பட்டியல் அடைச்சு வச்சு, ஆடு மேய்க்கிற மாதிரி பட்டியல் அடைச்சு வச்சா தினம் 500 ரூபாயா? அது நான் சொல்ல திமுக காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். மற்ற 3 தொகுதிக்கு ஓட்டுக்கு 2000. நீ அதுக்கு சேர்ந்து 5000 கேட்டு வாங்குங்க. இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள், நீங்க எல்லாம் அம்மாவுடைய போர்ப்படை தலைவர்கள் இருக்கக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறீர்கள், இங்க கேட்டு வாங்க. 10,000 கூட கொடுக்கலாம். 10,000 கூட கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளவு இருக்குது காசு. இது நம்ம சொல்லல, அந்த மந்திரி சொன்னார். யாரு? பிடிஆர் பல்வேல் தியாகராஜ் சொன்னார். முதல் வருஷமே சொன்னார், டாஸ்மார்க்ல 10,000 15,000 கோடி ரூபாய் எங்க வருது தெரியல. அதனால அந்த மந்திரி தூக்கி டம்மியா போட்டு விட்டார். இன்னைக்கு டம்மி மந்திரியா இருக்கார். அவரும் பல தடவை புலம்பிட்டார். அன்னைக்கு கூட சொன்னார். என்ன சொன்னார்? நீங்க அதிமுகவில் நடக்கிறத பத்தியே பேசிட்டு இருக்கான். மதுரையில் 2 மந்திரி இருக்கார். ஒரு விழாவில் ஒரு மந்திரி பேரே போடல. அந்த பஞ்சாயத்து மேல வரைக்கும் போய் அப்புறம் பத்திரிகையை மாத்தி அடிச்சாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற டிவி பத்திரிகை எல்லாமே பாத்தீங்கன்னா அதிமுகவை பத்தி பேசுறீங்கன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. நீங்க இந்த யூடியூப்ல பார்க்காத எல்லாமே பிராட். எல்லாத்துக்கும் பணம். ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் பேசினா இவ்வளவு ரூபாய்னு கணக்குல கொடுத்துறான். அதை வச்சுட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் மறந்துருங்க. நீங்க அதெல்லாம் பார்க்கவே பார்க்காத. அதிமுகவுடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி வரும். ஆனா எடப்பாடியார் முதலமைச்சர் இது எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நீங்க எல்லாத்தையும் பொய்ய பேசிட்டு, பேசுறது கூட பொய்ய பேசிட்டு 4 வருஷம் இருந்துச்சு. இப்ப வந்து முதல்லயே கூட இருந்தால் தானே, எங்க கூட இருந்தால் 3 மாசம் பார்த்தா போதும். மக்களுக்கு மறதி அதிகம், மறந்துடுவாங்க. 3 மாசம் பார்த்தா போதும். நீ 10,000 கொடுத்தாலும் இந்த தடவை கதையாகாது போன. அப்புறம் பார்த்துக்கோ, எலெக்ஷன் வரட்டும், பேசிக்கலாம். அதனால கொடுக்கறத வாங்கிக்கலாம். இப்ப கூட கொடுத்துருக்காங்க. 25 கிலோ போட அரிசி போடக்கூடிய அளவுல ஒரு டப்பா, சில்வர் டப்பா, எவர் சில்வர் டப்பா. அதை ஊரு ஊரா கொடுக்க. கரூர் தொகுதிக்கு மட்டும். நீ அடுத்து வருதா விதவிதமா வரட்டு எது வந்தாலும் சரி வாங்கிக்கங்க. எல்லாமே சாராய காசு தான். புரியுதா? அதனால அதை பற்றியெல்லாம் கவலைப்படல. நீங்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கரூரின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அரசு விவசாய கல்லூரியை மக்கள் பயன்பெறுகின்ற வகையில், ஒரு விவசாயம் நடைபெறுகின்ற இடத்தில் அனைத்து வசதிகளுடன் கூடிய ஒரு விவசாய கல்லூரி அமைய வேண்டும். அது உங்க ஆட்சியில் அமையாது. ஆனா எடப்பாடியார் முதலமைச்சராக வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் தான் கட்ட முடியும், கட்டுவோம். அது எந்த மாற்றமும் கிடையாது. அது அமைய வேண்டும். அந்த மாணவர்களுடைய வாழ்க்கையில விளையாடக்கூடாது. விடியா திமுக அரசு நீட் என்று சொல்லி மருத்துவக் கல்லூரி மாணவருடைய வாழ்க்கையில் விளையாடிய திமுக அரசு இந்த கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை கல்லூரி விஷயத்தில் இன்னமும் மௌனம் காக்காமல், மௌனம் கலைந்து அவர்களுக்கான அந்த இடத்தை தேர்வு செய்து அதிலே உரிய வசதிகளுடன் கூடிய இது வேளாண்மை கல்லூரி கட்டி அந்த மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொண்டு, தூங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய முதலமைச்சர் காதிலே, இந்த செங்கோட்டையிலே நம்முடைய கோரிக்கைகள் காதிலே விழ வேண்டும். இதே போல கொள்ளையடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த முன்னாள் சாராய அமைச்சருடைய பார்வையில பட்டு அவர்களுக்கு, அந்த கல்லூரி மாணவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அவர்களுக்கு ஒரு விடுவி காலம் பிறக்க வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு
இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையை ஏற்க வருகின்றிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் அவர்களை கண்டன பேருரை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 2 தினங்களுக்கு முன்பாக கரூர் மாவட்டத்திலே வேளாண் கல்லூரி ஆரம்பிப்பதாக ஒரு கல்யாண மண்டபத்திலே ஆரம்பித்து 4 ஆண்டு காலம் முடிந்து ஒரு பேச்சை வெளியே செல்ல இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அடிப்படை வசதி செய்திராத காரணத்தினால் மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் கேட்டிருக்கின்றார், நீ போய் வா என்று சொல்லி என்னை அனுப்பி வைத்தார்கள். எப்பொழுதுமே கரூர் மாவட்டம் என்று சொன்னால் போராட்டம் நிறைந்த மாவட்டமாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது, மற்ற மாவட்டங்களை காட்டிலும். ஏனென்று சொன்னால் இந்த மாவட்டம் ஒரு வித்தியாசமான மாவட்டம். எதற்கெடுத்தாலும் தொட்டாலும் வழக்கு, தொடாவிட்டாலும் வழக்கு என்று தொடர்ந்து வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம். அப்படி இருந்தும் கூட கல்லூரியிலே படிக்கின்ற, விவசாய கல்லூரியிலே படிக்கின்ற மாணவ மாணவியருடைய நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து நல்ல உரையாற்றி இருக்கின்றார் என்று சொன்னால், இந்த பகுதி மக்களுடைய கருத்துக்களை எடுத்துரைக்கின்ற ஒரு மாவட்ட கழக செயலாளராக, முன்னாள் அமைச்சராக மரியாதைக்குரிய அண்ணன் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர் இருக்கின்றார்கள். ஒரு எதிர்க்கட்சி என்று சொன்னால் ஆளுங்கட்சிக்கு மக்களுடைய கஷ்டங்களை எடுத்துச் சொல்வதுதான் எதிர்க்கட்சியினுடைய வேலை. அதுதான் ஜனநாயகத்தினுடைய கடமை. அதைத்தான் சட்டமன்றத்திலும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம், அதே போல மாவட்டங்களிலும் நாங்கள் செய்து கொண்டு இருக்கின்றோம். அந்த வகையிலே இங்கே படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு அடிப்படை வசதிகளை செய்தர வேண்டும், விரைந்து கல்லூரி கட்ட வேண்டும். அதே போல செயல்முறை விளக்கம் இருந்தால்தான் அவர்கள் படித்துவிட்டு வெளியே சென்றார் என்று சொன்னால், ஒரு வேலைக்கு செல்கிறார் என்று சொன்னால் முழுமையாக அந்த வேலையை செய்ய முடியும் என்ற அடிப்படையில் நமது மாவட்ட கழக செயலாளர்கள் அனுமதி கேட்டு இருக்கின்றார்கள். ஆனால் இந்த மாவட்டத்தில் எதற்கென்றாலும் அனுமதி மறுக்கப்பட்டுக் கொண்டு இருக்கின்றது. அதிலும் இந்த அனுமதி மறுக்கப்பட்ட கடிதத்தை என்னிடத்திலே காட்டினார்கள். அந்த கடிதத்திலே மாணவர்களை வைத்து அரசியல் செய்யாதீர்கள் என்று காவல்துறை அதிகாரி அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். நான் அவர்களிடத்தில் ஒன்றுதான் கேட்க விரும்புகின்றேன். உங்களுடைய மகனோ மகளோ இந்த கல்லூரியில் படித்தால் இது போன்ற வசதிகள் இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா, இது போன்ற கடிதத்தை கொடுப்பீர்களா என்பதை உங்கள் மனசாட்சியை தொட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஏனென்று சொன்னால் அரசு வரும் போகும், ஆனால் மாணவர்களுடைய நலன் முக்கியம், பொதுமக்களுடைய நலன் முக்கியம் என்பதற்காக நமது மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார் என்றால் இந்த காரணத்திற்காக ரத்து செய்யப்படுகிறது என்று சொல்லுங்கள். அதற்காக நீங்கள் அரசியல்வாதியை போல மாணவர்களை அரசியலாக்காதீர்கள் என்று சொல்வது, உங்களுடைய மகனோ மகளோ அங்கே படித்தால் என்ன செய்வார் என்பதை மட்டும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். பொதுவாக இந்த 4 ஆண்டு காலம் நடைபெறுகின்ற ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. மக்களுக்கு எந்த விதத்திலும் இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி கிடையாது. தேர்தல் நேரத்திலே வாக்குறுதியை கொடுத்தார்கள், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினார்களா என்றால் 1000 ரூபாய் சொன்னார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குடும்ப தலைவர்கள் அத்தனை பேருக்கும் முதல் கையெழுத்திட்டு 1000 ரூபாய் என்று சொன்னார்கள். 27 மாதங்கள் கழித்து சட்டமன்றத்திலே அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே நாங்கள் போராடினோம். அதே போல ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் 2-3 முறை போராட்டம் நடத்தினோம். கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு, 1000 ரூபாய் என்னாச்சு என்று நாங்கள் பல கட்ட போராட்டம் நடத்தியதற்கு பின்னால் இன்று 1,13,00,000 பேருக்கு 27 மாதங்கள் கழித்து 1000 ரூபாய் வருகிறது என்று சொன்னால், அதற்கு கிடைத்ததற்கு காரணமானவர் அண்ணன் எடப்பாடியார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ அவர்கள் கொடுத்த வாக்குறுதியால் கொடுக்கவில்லை, நாங்கள் போராட்டம் நடத்தியதன் காரணமாக. அதுவும் நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற காரணத்தினால், நாடாளுமன்ற தேர்தலில் நாம் 1000 ரூபாய் கொடுக்கவில்லை என்று சொன்னால் மக்கள் நம்மளை புறக்கணித்து விடுவார்கள் என்று 27 மாதங்கள் கழித்து நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு ஒரு 6 மாதத்திற்கு முன்பாக அந்த 1000 ரூபாய் கொடுத்தார்கள். ஆனால் தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னார்கள், நாங்கள் குடும்ப தலைவிகள் அத்தனை பேருக்கும் 1000 ரூபாய் என்று சொன்னார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அம்மா அவர்கள் 2011ஆம் ஆண்டு சொன்னார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இல்லத்தரசிகளுடைய வேலை பதவியை குறைப்பதற்காக விலையில்லாத மிக்சிகரன் ஃபேன் என்று சொன்னார்கள். வந்தார்கள், ஆட்சிக்கு வந்து அந்த மிக்சிகரன் ஃபேன் கொடுப்பதற்காக ஒரு கூட்டம் நடைபெறுகின்றது. அன்றைய தினம் நான் வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கின்றேன். அதிகாரிகள் எல்லாம் சொன்னார்கள், வசதியானவர்களுக்கும் அதே போல கார் வைத்திருப்பவர்களுக்கும் விவசாய பூமி வைத்திருப்பவர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கெல்லாம் வேண்டாம் என்று சொன்னார்கள். அம்மா அவர்கள் சொன்னார்கள், நான் தேர்தல் நேரத்தில் அப்படி சொல்லவில்லை, நான் ஆட்சிக்கு வந்தால் அரிசி கார்டு வைத்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் விலையில்லாத மிக்சிகரன் ஃபேன் தருவேன் என்று சொல்லியிருக்கின்றேன். ஆகையால் அந்த வேலையை நீங்கள் பாருங்கள், எனக்கு வேலையை சொல்லாதீர்கள் என்று சொல்லி கொடுத்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றி தந்த அம்மா எங்கே,
இன்றைய தினம் கொடுத்த வாக்குறுதியை 27 மாதங்கள் கழித்து தகுதியானவர்கள் என்று சொல்லி இப்பொழுது 1,13,00,000 பேருக்கு மட்டுமே கொடுத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அதுவும் இப்பொழுது நான் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்றது ஒரு 10 மாத காலத்திலே. இப்பொழுது மக்கள் அனைத்து தரப்பு மக்களுமே அந்த 1 கோடி பேர் கிடைக்காதவர்கள் அந்த ஆட்சியின் மேல் வெறுப்பாக இருக்கின்றார்கள். அதற்காக இப்பொழுது தேர்தல் வருகிறது என்பதற்காக இந்த ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து கிடைக்காதவர்கள் எல்லாம் மனு கொடுக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றார். தேர்தல் வந்தால் மட்டும்தான் தலைமையிலிருந்து இங்கே இருப்பவர்கள் வரை மக்களை பற்றி தெரிகின்றது. ஆனால் அம்மா அவர்கள் இருந்தாலும் சரி, பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாலும் சரி, அண்ணன் எடப்பாடியார் இருந்தாலும் ஆட்சியில் இருக்கின்ற போது முழுமையாக மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி தருகின்ற ஆட்சிதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை கடந்த காலத்தில் நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம். அதே போல இங்கே பேசிய மரியாதைக்குரிய மாவட்ட கழக செயலாளர் சொன்னார், வேளாண்மை கல்லூரி என்பது இப்பொழுது ஒரு பேட்ச் முடிய போகின்றது. 4 ஆண்டு காலம் முடிந்து விட்டது, அடுத்த ஆண்டு முடிந்து விட்டது. அப்பொழுது ஒரு கல்யாண மண்டபத்தில் வைத்து அந்த மாணவர்கள் 5 ஆண்டு காலம் படித்துவிட்டு சென்றார் என்று சொன்னால் அவருடைய கல்வித்தரம் எந்த அளவுக்கு இருக்கும், அவருடைய விவசாயினுடைய முழுமையாக எப்படி தெரிந்து கொள்வார்கள், அதே போல செயல்முறை விளக்கம் இல்லாமல் எப்படி அவர்கள் நாளைய தினம் வேலைக்கு சென்று அதை சரியாக செயல்படுத்த முடியும் என்பதை கண்டித்துதான் வருங்காலத்திலாவது உடனடியாக அந்த கல்லூரியை கட்ட வேண்டும், மாணவர்களுக்கு வசதியை செய்தர வேண்டும் என்பதற்காக அண்ணன் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கின்றார். அதைத்தான் இங்கே பேசுகின்ற போது சொன்னார், மருத்துவ கல்லூரி என்று சொன்னார்கள். உடனடியாக மருத்துவ கல்லூரி என்று சொன்னால் அனைத்து பொதுமக்களுமே சிகிச்சை பெறுகின்ற எளிதாக வந்து செல்கின்ற ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அன்றைய தினம் அமைச்சராக இருந்த MRV அவர்கள் ஒரு நடுப்பகுதியிலே அந்த கல்லூரி கட்டுவதற்கு இடத்தை தேர்வு செய்து உடனடியாக நிதியை ஒதுக்கி கட்டடத்தை கையெழுத்து அண்ணன் எடப்பாடியாரை நேரிலே வந்து திறந்து வைத்து விட்டு சென்றிருக்கின்றார் என்று சொன்னால், ஒரு அரசு வாக்குறுதி கொடுக்கிறது என்று சொன்னால் அதை நிறைவேற்றுவதுதான் அந்த அரசனுடைய கடமை. அதை நிறைவேற்றாத போது எதிர்க்கட்சிகள் குரல் கொடுத்து நீங்கள் மக்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள், அதை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் நாங்கள் அந்த பகுதியிலே ஒவ்வொரு பகுதியிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கே அனுமதி மறுக்கின்ற மாவட்டமாக கரூர் மாவட்டம். கிட்டத்தட்ட உங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் படிக்காத ஒரு வக்கீல் ஆகிவிட்டார். ஏனென்று சொன்னால் இன்று தொட்டதற்கெல்லாம் நீதிமன்றம் சென்றுதான் அனுமதி பெற வேண்டிய சூழ்நிலை. எத்தனை வழக்குகள் சந்தித்திருக்கின்றார் என்பதையெல்லாம் இங்கு இருக்கின்ற கழகத்திலிருந்து அத்தனை பேரும் நான் பார்த்துக் கொண்டு இருக்கின்றோம். ஆக நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொன்னார், இந்த 4 ஆண்டு காலம் எந்த அளவுக்கு மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார் என்பதற்கெல்லாம் நீங்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு நன்றாக தெரியும். ஏனென்று சொன்னால் இந்த பகுதி ஜவுளி தொழில் நிறைந்த பகுதி. கிட்டத்தட்ட முழுமையாக ஜவுளியாக இருக்கின்றது, ஒரு பகுதி விவசாயமாக இருக்கின்ற பகுதி. ஜவுளி தொழிலே இன்றைய தினம் முடிகின்ற நிலைமைக்கு உருவாகிவிட்டது. காரணம் என்ன? நூலுலை ஏற்றம். அதே போல இலவச வேஷ்தரை அந்த விசைத்தறிகளுக்கு கொடுக்காத காரணத்தினால் அனைத்து தறிகளுமே இன்று பழைய இரும்பு கடைக்கு செல்கின்ற நிலைமை உருவாகிவிட்டது. சட்டமன்றத்திலே நாங்கள் பலமுறை குரல் கொடுத்தோம், ஆனால் அதை பற்றி எல்லாம் கவலைப்படுவது கிடையாது. அதே போல நூலுலை ஏற்றத்தின் காரணமாக இங்கே ஜவுளி தொழில் ஏற்றுமதி செய்வதெல்லாம் மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள். அதையெல்லாம் சொன்னால் அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் பெண்களுக்கு நாங்கள் இலவச பஸ் கொடுத்து விட்டோம், அதே போல 1000 ரூபாய் கொடுத்து விட்டோம், நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் வாக்களித்து விட்டார்கள், அதே போல சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அந்த எண்ணத்திற்கு மாறாகத்தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வாக்களை விட 6% குறைவாக பெற்றிருக்கின்றீர்கள் என்று சொன்னால் மக்கள் உங்கள் மீது எந்த அளவுக்கு வெறுப்பாக இருக்கின்றார் என்பதை இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது யார் பாரத பிரதமர் என்பதற்காக நடைபெற்ற தேர்தல். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் என்பது யார் முதலமைச்சர் என்பதற்காக நடைபெறுகின்ற தேர்தல். ஸ்டாலினா அண்ணன் எடப்பாடியார் என்றால் இன்று மூளை முடுக்கெல்லாம் மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்றுதான் எங்கே சென்றாலும் குரல் ஒலித்துக் கொண்டு இருக்கின்றது. அந்த அளவுக்கு இந்த ஆட்சியிலே மக்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள். எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை, கொலை நடக்காத நாளே இல்லை. அதுவும் இந்த ஆட்சி வந்ததிலிருந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கிராம பகுதியிலே தனியாக ஒரு வீடு இருந்தால் அது வயதான தம்பதிகளாக இருந்தால் அவருடைய வாழ்க்கையினுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டு இருக்கின்றன. நாமளும் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தோம். அம்மா இருந்தார்கள், அண்ணன் எடப்பாடியார் இருந்தார்கள். இது போன்ற ஏதாவது சம்பவம் நடைபெற்றதா? தினந்தோறும் 6 கொலைகள் 8 கொலைகள் 10 கொலைகள் என்று நாட்டிலே சட்ட ஒழுங்கை பற்றி கவலைப்படாத ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. அவர்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் வாக்களித்து விட்டார்கள். இனி சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்றது. கடந்த ஆண்டு ஏன் பொங்கல் பரிசு கொடுக்கவில்லை என்று நாங்கள் சட்டமன்றத்திலே கேட்டோம். அப்பொழுது சொல்லுகின்றார், இந்த பொங்கல் பரிசு என்பது
அம்மா அவர்கள் தமிழருடைய திருநாளாக இருக்கின்றது, அனைத்து வீடுகளிலுமே பொங்கல் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காகத்தான் பொங்கல் பரிசை கொடுத்து அன்றைய தினம் 100 ரூபாய் கொடுத்தார்கள். ஆனால் எடப்பாடியார்கள் வந்ததுக்கு பின்னால் கொரோனா காலம் 1000 ரூபாய் கொடுத்தார்கள், 2500 ரூபாய் கொடுத்தார்கள். எல்லா வீட்டிலுமே அந்த பொங்கல் கொண்டாட வேண்டும் என்பதற்காக. அதே போல இவர்களிடத்தில் நாங்கள் கடந்த ஆண்டு கேட்டோம், ஏன் பொங்கல் பரிசு தரவில்லை என்று சொன்னவுடன் ஒரு மூத்த அமைச்சர் சட்டமன்றத்திலே பதில் சொல்கின்றார், இந்த ஆண்டு தேர்தல் கிடையாது, ஆகையால் தேர்தல் வருகின்ற அடுத்த ஆண்டு நாங்கள் பொங்கல் பரிசை கொடுப்போம் என்று சொன்னால் மக்களை பற்றி எந்த அளவுக்கு அவர்கள் கேவலமாக நினைத்துக் கொண்டு இருக்கின்றார் என்பதற்கு இதை விட நீங்கள் புரிந்து கொள்வதற்கு வார்த்தை கிடையாது. அதிகமாக கழகத்தினர் பாதிக்கப்பட்ட மாவட்டம் கரூர் மாவட்டம். அதற்கெல்லாம் நீங்கள் எதிர்காலத்திலே இந்த 4 தொகுதியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது என்ற செய்தி அண்ணன் எடப்பாடியாருக்கு கொடுக்க வேண்டும். அண்ணன் எடப்பாடியாரை முதலமைச்சராக்க வேண்டும், உங்களுடைய மாவட்ட செயலாளரை அமைச்சராக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு திரளாக வருகை தந்திருக்கின்ற கழகத்தினருக்கும் பொதுமக்களுக்கும் மகளிரை சேர்ந்தவர்களுக்கும் இதை ஏற்பாடு செய்த மாவட்ட கழக செயலாளர், ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர் அத்தனை பேருக்கும் நன்றியை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.